அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 161 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 09/06/2024 ஞாயிறு. சபையின் துவக்கத்தில் நிறுவப்பட்ட காலத்தில் சகோதரர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்து தங்களுக்கென்று இடங்கள் கொண்டில்லாத காலகட்டத்தில் பிரான்சிஸ் பக்தியின் காரணமாக காலிசியாவில் உள்ள சந்தியாகுவுக்கு சென்றார். அப்போது தன்னோடு சில சகோதரர்களையும் அழைத்து சென்றார். அவர்களோடு பெர்னார்டுவும் இருந்தார். அவர்கள் ஒன்றாக இணைந்து வீதிகளில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு குறிப்பிட்ட குக்கிராமத்தில் நோயுற்ற ஒரு ஏழை மனிதர் ஒருவரை பிரான்சிஸ் கண்டார். பிரான்சிஸ் அவர் மீது கனிவிரக்கம் கொண்டு சகோதரர் பெர்னார்டுவிடம், "மகனே, இந்த நோய்வாய்ப்பட்ட மனிதருக்கு சேவை செய்ய நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன்" என்றார். அதற்கு சகோதரர் பெர்னார்டு தாழ்மையுடன் மண்டியிட்டு சிரம் தாழ்த்தி புனித தந்தையின் கீழ்ப்படுதலை சிரமேல் ஏற்று அந்த இடத்திலேயே தங்கினார். பிரான்சிஸ் முன்பு வந்த அதே வழியிலேயே திரும்பி வந்தபோது அவர் மீண்டும் சகோதரர் பெர்னார்டையும் அவரது கண்காணிப்பில் விட்டு சென்ற நோயுற்றவர் முற்றிலுமாக நலம் அடைந்திருப்பதையும் கண்டார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. வாழ்வின் ஒரு முகத்தை காண்கின்றவர்கள் மற்ற முகங்களை காணும்போது எதிரும் புதிருமாக புரிந்து கொள்கின்றனர். வாழ்வின் ஒரு முகத்தையும் காண்கிறவர்கள் வாழ்வின் முழு முகத்தையும் காண்கின்றவர்கள் உடன்படுகின்றனர். எல்லையில்லாத வாழ்வு புதிர், எல்லைகள் உள்ள வாழ்வு எதிர். எதிரும் புதிரும் இணைந்தால் வாழ்வு மகிழும். பெயரும் வடிவமும் உள்ள வாழ்வு எதிர், பெயர் வடிவமில்லாத வாழ்வு புதிர். வாழ்வின் இருமையை எதிரும் புதிரும் என புரிந்து கொள்வோம். இருமையின் தன்மைகள் எவ்வாறு புலப்படுகின்றன? ஆண் பெண், கணவன் மனைவி, நேர்முகம் மறைமுகம், இரவு பகல், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, பகலவன் நிலா, நிழல் நிஜம், விண்ணகம் மண்ணகம், பிறப்பு இறப்பு, வேதனை சாதனை, இணைவது பிரிவது, இறப்பு உயிர்ப்பு, லாபம் நஷ்டம், உயர்வு தாழ்வு, இது போன்ற இருமை தன்மை இயல்பாக இயற்கையிலும் மனித வாழ்விலும் நாம் சந்திக்கிறோம். இதில் ஒன்றை மட்டும் பற்றி கொண்டு மற்றதை விட்டுவிட்டால் வாழ்வு முழுமை அடையாது. இத்தகைய இருமையையும் கடந்து ஒருமையில் வாழ்பவர் வீடு பேறு பெற்றவர். முன்மொழிதல், எதிர்மொழிதல், உடன்மொழிதல் என்ற சிந்தனை திறனில் முன்மொழிதலும் எதிர்மொழிதலும் அறிவை சார்ந்தது. உடன்மொழிதல் அன்பை சார்ந்தது. அறிவாகிய ஆண்டவர் இயேசுவும் அன்பாகிய தூய ஆவியும் இணைவதில்தான் இருப்பு மெய்மை இருக்கின்றது. இந்நிலை இறைவனில் முழுமையாக உள்ளது. படைப்பில் பகிர்ந்து கொள்ளப்படுவதால் எதிரும் புதிருமாக தோன்றுகிறது. முரண்பாடு உணரப்படுகிறது. ஆனால் உடன்பாட்டிற்கு வர நம்பிக்கை தேவைப்படுகிறது. நமது நாட்டு நடப்புகளையும் வீட்டு நிகழ்வுகளையும் அன்றாடம் செய்தியாக காணும்போது இறைவாக்குரைப்பவர்களாக வேண்டுமெனில்
ஆண்டவருக்கும் ஆவிக்கும் தனியாக குழுவாக செவிமடுப்பது முறை.